ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்கிறான், الرجال قوامون على النساء الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, ஆண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவராகவும் பெண்களை நிர்வகிப்பவர்களாகவும், மேலும் பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், ஏனெனில் அல்லாஹ் அவர்களில் ஒருவரை மற்றவரை விட மேன்மைப்படுத்தியுள்ளான். எதில் மேன்மைப்படுத்தியுள்ளான்? பராமரிப்பதில், நிர்வகிப்பதில், ஒழுக்கத்தை கற்றுத்தருவதில், நன்மாராயங்களை செய்வதில். பிரச்சனை என்று வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதில், தீமை என்று வந்தால் அந்த தீமையை தடுப்பதிலிருந்து முன்னிறுத்துவதில், கஷ்டம் என்று வந்தால் அந்த கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பதில் என்ற அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் ஆண்களை பெண்களுக்கு மேலாக படைத்திருக்கிறான், அவர்களை பாதுகாப்பதற்காக. ஆனால் அதற்கு அர்த்தம், அல்லாஹ்வின் அடியார்களை அவர்களை அடிமைப்படுத்துவதல்ல, அவர்களை ஏசி பேசுவதல்ல, அவர்களை இழிவுபடுத்துவதல்ல, அவர்களை கேலியும் கிண்டலுக்கும் ஆளாக்குவதல்ல, அவர்களுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவதற்கு அல்ல. இதனால் தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. இந்த வசனத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். எனவே ஆண்களே, நீங்கள் பெண்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் பெண்களுடன், உங்கள் மனைவிகளுடன் நல்ல முறையில் நீங்கள் அந்த குடும்பத்தை நடத்துங்கள். அல்-இஷ்ரா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாதுகாப்புதல், பராமரிப்புதல், உணவு வழங்குதல், பாசமாக பேசுதல், அன்போடு இருத்தல், அரவணைத்தல், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய சொல்கிறான். யாரை? வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் அனைவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்பிற்கு பதில் கூறப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதோ வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தன் மனைவியிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில், மூமின்களின் தாயே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வார்கள்?
வெளியில் மாபெரும் நபி, நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பு, ஒழுக்கச்சீலன், ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணம், வீரத்திற்கு முன்னுதாரணம், கல்விக்கு முன்னுதாரணம் என்ற அனைத்திற்கும் முன்னுதாரணம். அது எங்களுக்கு தெரியும். வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் அளிக்கிறார்கள், அவர்கள் மற்ற மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே போலத்தான் இருப்பார்கள். வஹுவ பஷருன் கல் பஷர். மற்ற மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே போல இருப்பார்கள். சரி, பின்பு சொல்கிறார்கள், அவர்கள் தங்கள் ஆடையை சுத்தம் செய்வார்கள், பால் கறந்து கொடுப்பார்கள், வீட்டினுடைய வேலைகளை செய்வார்கள், படுக்கையுடைய விதயத்தை சரி செய்வார்கள் என்று ஒவ்வொரு விஷயமாக வீட்டில் செய்யக்கூடிய வேலையை அந்த மாணவியை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்தில் அறிவிக்கிறார்கள். இவ்வாறு செய்வார்கள், வீட்டினுடைய வேலைகளை தங்களுடைய குடும்பத்தாருக்கு உதவுவார்கள். வீட்டில் அந்த ஆண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்திற்கு உதவுவார்கள். அதானுடைய தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அதல்லாத நேரத்தில் வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த வேலைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவர் இவ்வாறு செய்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் என்ன பாடம், இதில் என்ன படிப்பினை கவனியுங்கள். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் மாபெரும் ஹதீஸ் உலமாக்களில் ஒருவர். எவ்வாறு இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி என்ற நூல்களை தொகுத்த உலமாக்களோ அதே போல் அவர்களும் ஒரு ஆலிம். அவரிடம் ஒரு நூல் இருந்தது. என்ன நூல்? சில பேருக்கு தெரியும் நம்மில் சஹீஹ் இப்னு ஹிப்பான். எவ்வாறு சஹீஹ் புகாரி இருக்கிறதோ அதே போல சஹீஹ் இப்னு ஹிப்பான். அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் பெரும்பாலானவை சஹீஹாக இருக்கின்றன. அந்த ஒரு ஹதீஸில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் இப்னு ஹிப்பான். அல்லாஹ்வின் தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் அல்லவா? அதற்கு தலைப்பிடுகிறார்கள். தலைப்பு, அந்த தலைப்பை இங்கே படிப்பதை நான் ஆர்வமாக இருக்கிறேன். என்ன சொல்கிறார்கள் இப்னு ஹிப்பான்? மக்களின் பார்வையில் ஒருவர் எவ்வளவு மகத்தானவராக திகழ்ந்தாலும் தன் வீட்டில் பிறரால் அற்பமாக கருதப்படும் வேலைகளை தானே செய்வதை அவர் இழிவாக கருதக்கூடாது. அதற்கு மாபெரும் உதாரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 354 மரணித்த ஒரு இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்து தங்களுடைய சஹீஹ் இப்னு ஹிப்பான் அந்த ஹதீஸுக்கு தலைப்பு, மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய ஆளாக அவர் இருந்தாலும் வீட்டில் அற்பமான வேலைகளாக பிறர் கருதலாம், அந்த வேலைகளை கூட தானே செய்வதை ஒரு கௌரவ குறைவாக பார்க்க கூடாது என்பதற்கு பாடம், என்பதற்கு முன்னோடி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே சென்றது நம்முடைய பங்களிப்பு? நம் பங்களிப்பு நம் வீட்டில் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தன் வீட்டில் இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக இங்கே காட்டுகிறது. தெளிவான ஒரு பாடம், தகுதியான ஒரு பாடம். எவ்வளவு பெரிய தூதர்! உலமாக்கள் விளக்குகிறார்கள், இந்த முஹம்மது என்ற மாமனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பொது வாழ்க்கை, தனி வாழ்க்கை என்று வெவ்வேறு விதமான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் இந்த பூமியில் வாழ்ந்து போன தலைவர்கள் என்று மக்கள் கருதக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நபி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் ஒரே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினவர்கள். ஊருக்கு சிரிப்பதும் வீட்டிற்கு தொல்லை தருவதுமாக இருந்ததில்லை. வீட்டில் ஊரில் எவ்வளவு பெரியவராக இருந்திருந்தாலும் வீடு என்று வந்துவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பிற உபகார காரியங்களை செய்வதில் அல்லாஹ்வின் தூதர் பின் வந்ததில்லை. எவ்வளவு பெரிய நபி! இஸ்ரா பயணத்தை மேற்கொண்டவர்கள், மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டவர்கள். மனிதரை காட்ட முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனிதரை காட்ட முடியுமா? வரலாற்றில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார்களா? அவர்கள் தன் வீட்டில் பேன் பார்ப்பார்கள், ஆடையை சுத்தம் செய்வார்கள், பால் கறப்பார்கள்,
வீட்டு வேலைகளை செய்வார்கள், படுக்கையை சரி பண்ணுவார்கள் என்று எத்தனை விஷயங்கள் வருகிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆனால் நாம் என்ன, பள்ளிவாசலில் ஏதாவது பொறுப்பு இருந்து விட்டால் போதும், வீட்டிற்கு வந்தால் நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன என்ன இதை செய்ய சொல்றேன், என்ன என்ன இதை பண்ண சொல்றேன், என்ன நான் என்ன இதை செய்யணும், இதை நான் எதற்காக செய்யணும் என்ற கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக தானே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்களின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டிய ஆண்களாக நாம் இருக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை மேலோங்கி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்காகவும் அவர்களை பாதுகாப்புடன் பார்த்துக் கொள்வதற்காகவும் தான் இருக்கிறோம். என தவிர என்னுடைய வேலை என்ன, வெளியே போய் சம்பாதிப்பது, வீட்டுக்கு வந்தா போன் நோண்டுவது, அதான் என்னுடைய வேலை. வெளியே போய் சம்பாதிப்பது, வீட்டினுள் வந்தால் நான் போன் நோண்டுவேன். உனக்காக தானே சம்பாதிச்சுட்டு வரேன், அப்ப வீட்டுக்கு வந்தா எப்பவும் போனா? அல்லாஹ்வை நாம் மஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் பதபதைக்கிறது. கேள்விப்படக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது பதபதைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த செய்திகள் பொய்யாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் செய்தி வருகிறது, ஒரு முஸ்லிம் தாய் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், மகப்பேருக்கு பிறகு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த டிப்ரெஷனில், அந்த மன அழுத்தத்தில் 3 மாத பிள்ளையை தொட்டிலே கீழே போட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்து நம்மை பதபதைக்கிறது. ஒரு முஸ்லிம் பெண் அதை செய்திருக்கிறார் என்ற செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் உண்மை இல்லாமல் ஆக்கட்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். ஆனால் பதபதைக்கிறது செய்திகள். என்ன காரணம் என்று கேட்கப்படுகிறது. சொல்கிறார்கள், எனக்கு இன்று யாரும் இல்லை, கணவர் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு அந்த சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் எனக்கு யாரும் தரவில்லை, நானே பார்க்க வேண்டியதாக இருந்து விட்டது. ஏற்கனவே 2 பிள்ளைகள், 3வது இந்த பச்சிளம் குழந்தையை 3 மாதத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. பால் கொடுக்கும் பொழுது அவ்வளவு வலி ஏற்படுகிறது, தூக்கம் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதன் அவனை மனிதனுடைய நிலையிலிருந்து மாற்றுவதே தூக்கமின்மை. அதை மறந்து விடாதீர்கள். அந்த தூக்கமின்மை இல்லாமல் போய்விட்டால், அந்த தூக்கமின்மையை ஒரு மனிதன் இழந்து விட்டால், அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை சொல்ல முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு நிலையான உண்மை இருக்கிறது. அதை தான் சொல்லுகிறது. தூக்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கம் தூக்கத்தை சரியான முறையில் கொடுத்தால் தான் நம்மால் ஃபஜ்ரை தொழ முடியும் என்ற நிலைக்கு இன்று நாம் இருக்கிறோம். ஆக எப்படிப்பட்ட செய்திகள் நம்மை பதபதைக்க வைக்கிறது. காரணம், பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நீதான் பார்க்க வேண்டும், நீதான் எல்லா நேரமும். ஏன்? சற்று உதவி செய்தால் குறைந்து போய் விடுவீர்களா? சற்று உதவி செய்தால் உங்களுடைய தன்மானம் குறைந்து விடுமா? இதெல்லாம் கௌரவ குறைவாக பார்க்கிறீர்களா? அல்லது இதையெல்லாம் ஆண்மை இல்லை என்று பார்க்கிறீர்களா? அல்லது இதையெல்லாம் அசிங்கம் என்று வெளியில் இருப்பவர்கள் உங்களை ஏளனப்படுத்துவதால் இதை நீங்கள் தவறு என்று நினைக்கிறீர்களா? எது உங்களை இவ்வாறு நினைக்க வைக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் அனைத்தையும் செய்திருக்கிறார்களே. இத்துணைக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கு வேலை செய்ய பணியாட்கள் இருந்தார்கள், அதையும் மறந்து விடாதீர்கள். பணியாட்கள் இருந்தும் இந்த மாதிரியான வேலைகளை சில நேரம் தானும் செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது என்றால் எப்பேற்பட்ட ஒரு நபி! அவர்கள் மூலம் அல்லவா நமக்கான முன்மாதிரி. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் இன்று கௌரவ குறைச்சல். பெண்களுடைய வேலை செய்ய கேட்டால் நான் என்ன பொன்னையனா, நான் என்ன பெண்ணவனா, நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? என்னுடைய வேலை இதல்ல. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்பது மட்டுமல்ல, எனக்கு கண் குளிர்ச்சியான மனைவியை தா, வஜஅல்னா அஸ்வாஜன் குர்ரத அயுன் என்று கேட்பது மட்டுமல்ல. கண் குளிர்ச்சியான மனைவி எப்போது வருவார்? கண் குளிர்ச்சியான மனைவி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அந்த தர்பியத்தை வழங்கி இருக்க வேண்டும். கஷ்டப்படும் பொழுது தோள் கொடுக்க வேண்டும். சிறிய சிறிய வேலைகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல பெண்களுக்கான உபதேசம், அவர்களும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் உண்மையிலேயே வேலை செய்து திரும்பி ஒருவர்களிடம் சிறிய சிறிய உதவிகளுக்கு தானே கேட்கிறார்கள். அப்படி அந்த பட்சத்தில் கேட்கக்கூடிய உதவிகளை செய்வதில் என்ன தாமதம்? ஆனால் போன் எடுத்து நோண்டுவதா நம்முடைய வேலை? எல்லா நேரமும் போன் எடுத்து நோண்டி விட்டால் உங்கள் வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்ஸஃபுல்லாஹி லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நடுநிலையான சமுதாயமாக நம்மை படைத்திருக்கிறான். அந்த நடுநிலையை பேணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையிலேயே வீட்டில் ஒழுக்கங்களுடனும் மகா ஒழுக்கத்துடனும் ஒரு முஸ்லிம், ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது என்பதை ஒரு காலமும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அநீதிக்கு ஆளாகி விடாதீர்கள். அநீதி, அல்லாஹ்வின் அடியார்கள், நிச்சயமாக அநீதி என்பது மறுமையில் நாளை நீடிக்கக்கூடிய இருள்களாகும். அது மறுமையில் இருளாக வந்து நின்று நமக்கு எதிராக நிற்கக்கூடிய தேவையை மார்க்கம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் சொல்ல போன அல்லாஹ்வின் அடியார்கள், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த காலத்தில் நடைபெறும் இந்த அநீதிகளில் மிகப்பெரியது ஒரு பெண் குழந்தை தன் இரவும் பகலும் தனியாக விடப்படுவதும், அவளுக்காக எந்த உதவியும் இல்லை, எந்த துணையும் இல்லை, அவளது உரிமையை பற்றி புரிதலும் இல்லை. ஆனால் கணவர் வீட்டிற்கு வெளியிலே வேலையில் இருக்கிறார், அவர் திரும்பி வந்ததும் மொபைலை நோண்டுகிறார். ஆனால் அந்த மனைவியோ தனியாக பாலூட்ட வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும், இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். இறுதியில் அவளது நரம்புகள் தளர்ந்து உடல் பலவீனமாக மாதவிடாய் அளவிற்கு சேர்ந்து போகும் வரை, உடல் நொந்து போகும் வரை அவளை விட்டு விடுவது. கேட்டால் எனக்கு இன்னும் ஒழுங்காக செய்யவில்லை, கேட்டால் உனக்கு பிள்ளையை வளர்க்க தெரியவில்லை, உனக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியவில்லை என்று கூசாமல் அநீதியின் பேச்சாக நம் பேச்சு இருக்குமே பட்சத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பேச்சுகள் இருந்து தளர்ந்து விடுங்கள். உனக்கு வளர்க்க தெரியவில்லை, உனக்கு வளர்க்க தெரியவில்லை என்ற அந்த பேச்சை பேசி பேசியே எந்த விதமான ஒரு உதவி கரத்தையும் நீட்டாமல், எந்த விதமான ஒரு சப்போர்ட்டாக இல்லாமல் இப்படிப்பட்ட பேச்சுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை ஒருபோதும் கௌரவ குறைச்சலாக நினைத்து விடாதீர்கள் என்பதுதான் நம் குத்பாவினுடைய மூல அம்சம். நம் குத்பாவின் தலைப்பு என்று அதுதான். அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு என்ன? அல்லாஹ்வின் தூதர் இதை கௌரவ குறைச்சலாக பார்க்கவில்லையே. 354 மரணித்த இப்னு ஹிப்பான், 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் இதற்கு தலைப்பிடுகிறார்கள். வீட்டில் எவ்வளவு உலகத்தில், வெளி உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள அற்பமான செயல்களை செய்வதனால் அது எந்த ஒருமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. மாறாக இப்படிப்பட்ட இந்த வேலைகளை செய்வது முஸ்தஹப்பாக அறிவுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. குடும்பத்திற்கு உதவுவதாகவும் மனைவிக்கு உதவுவதாக ஒரு அடிப்படை வணக்கமாக அமைகிறது என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த மாதிரியான நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெண்களை பெண்களாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அநீதி இழைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உளவியல் ரீதியாக நான் சொன்ன இந்த முக்கியமாக அல்லாஹ்வின் அடியார்களே, பிரசவத்திற்கு பின் வரக்கூடிய இந்த டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நோய் மிகவும் முக்கியமான நோய். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியவில்லை என்றாலும் அறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் ஏற்படும். ஏன் ஏற்படுகிறது? தூக்கமின் இதை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் அல்ல. தூக்கமின்மை இல்லை என்றாலே கண்ணால் பார்க்கிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களுக்கு முதல் விஷயம், தாய்மார்களுக்கு அந்த தூக்கத்தை இழக்கக்கூடிய நேரம் வந்து விடுகிறது. தூக்கத்தை ஒருவன் இழந்தாலே, தூக்கத்தை ஒருவன் சற்று சிந்தித்து பாருங்கள், தூக்கத்தை ஒருவர் இழந்தாலே அவருடைய சமநிலையை இழக்கக்கூடியதாக அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அப்படி இருப்பவர்கள் நம்ம எவ்வாறு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியவில்லையா? உண்மையிலேயே அந்த செய்தி பதபதைக்க வைக்கிறது. ஒரு முஸ்லிம் பெண்மணி பார்த்து கொள்ள முடியாத அந்த டிப்ரெஷன் லெவலுக்கு போய் தன் குழந்தையை வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் போட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்து நம்மை பதபதைக்க வைக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, என்னவென்று கேட்டதற்கு காரணம் சொல்கிறார்கள், என்னால் பார்க்க முடியவில்லை, எனக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள், 3வது இந்த பிள்ளை, காலையில் கணவனுக்கு சாப்பாடு தர வேண்டும், பிள்ளைக்கு சாப்பாடு தர வேண்டும், எவ்வாறு செய்வேன்? இரவில் நான் தூங்காமல் இரவு முழுவதும் என் பிள்ளையை பார்த்து கொண்டால் இவர்களுக்கு காலை எழுந்திருத்து நான் உணவு தர வேண்டும், காலை இவர்கள் பொறுப்பட இருக்க வேண்டும் என்றால் என்னால் என்ன முடியும்? எதற்கு, எவ்வாறு நான் தீர்வு? இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் ஒன்றும் உங்களிடம் நியாயமான ஒரு முஃமினா, நியாயமான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் எனில் உங்களிடம் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டார்கள். சற்று அமருங்கள், என்னுடன் அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசுங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதையெல்லாம் எதுவும் யோசிக்காமல் வேலை சென்றால் வேலை,
நண்பர்களுடன் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. டீ கடையில் அமர்ந்து எல்லா டீ கடையை விடாமல் அமர்ந்து முழு நேரம் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் மனைவியிடம் வந்து விட்டால் போனை எடுத்து விடுவது. அதுதானே அல்லாஹ்வின் அடியார்களே. டீ கடையில் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் வீட்டிற்கு வந்து விட்டால் அப்போதுதான் பிஸியான மாதிரி போனை எடுத்து விடுவது, எல்லாத்தையும் எடுத்து விட்டு வேலையாக இருக்கிறோமா, ரொம்ப வேலையாக இருக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எந்த நிலை இது என்ன நிலை? இந்த நிலையில் இருந்து அல்லாஹ்வின் அடியார்களே, நீதமான மக்களாக, நீதமான கணவன்மார்களாக, வரக்கூடிய இளைஞர்கள், நிக்காஹை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீதமான ஒரு முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் நேர்வழியை செலுத்துவானாக. அநீதிகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இருந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மை செழிப்பான ஒரு குடும்பங்களாக, சத்தியத்தை பேணக்கூடிய குடும்பங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் நம்மை தௌபா செய்யக்கூடிய இந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. அதிகமாக தௌபா செய்து விடுங்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் இதுவே காரணமாகி விடுகிறது பிரிதலுக்கும், இதுவே காரணமாகி விடுகிறது தலாக்கிற்கும். எங்கே காரணமாகிறது? இப்படிப்பட்ட காரணங்கள் வெறுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அப்படி என்ன, நான் வெறும் உங்களுக்கு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு தானா என்ற நிலை வந்து விடுகிறது. மிக முக்கியமான இதற்கெல்லாம் அடிப்படை இறுதியாக சொல்கிறேன், மார்க்க புரிதல் இல்லாமல், தீனுடைய நாட்டம் இல்லாமல், தொழுகை இல்லாமல், வாழ்க்கையை வெறுமன துனியாவை நோக்கிய நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையாக அழைத்துக் கொள்வதில் தான் இத்துணை பிரச்சனைகளும் வருகிறது. எந்த ஒரு வீட்டில் மார்க்கப்பற்றுதலும், மார்க்க ஈமானிய உணர்வுகளும், ஈமானிய அமர்வுகளும், பள்ளியின் தொடர்புகளும் இல்லாத ஒரு கணவன் மனைவி வெறுமன உலகத்தை நோக்கி உலகத்தை அடைவதை நோக்கி வந்தால் பிரச்சனைகள் இருந்தால்தான் முடியும். உலக விஷயம், சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கோபித்துக் கொள்வது, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை போட்டு விடுவது, இதை தரவில்லை, அதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, இதை தரவில்லை என்றெல்லாம் சண்டை போடுதான் தீனுடைய நாட்டம் இல்லாமல் போனதால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, பல குடும்பங்களில், பல வீடுகளில் பிரச்சனை என்பதை தெளிவாக உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக இல்லாமல் உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பள்ளிகளில் தொழுவது, ஜமாத்தாக தொழுவது வாஜிப் என்றால் வீடுகளில் கபராக ஆக்கிவிடாதீர்கள் என்ற அர்த்தம், உங்களுடைய உபரியான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். குர்ஆனை ஓதுங்கள் வீட்டில். அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டுமா? வீட்டிலே சாலிஹான அமல்களை செய்யுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அதுவே நிலையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நேர்வழியிலே செலுத்துவானாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.